சூப்பராக இருந்தது படம். இது எங்கள் ஃபேமிலி படம் மாதிரி தான். இது நான் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது எப்படி, பட் எல்லார்ட்டையும் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் எல்லார்ட்டையும் அதான் சொன்னேன், இது ஒரு முகமுடி போடாத ஒரு பேட்மேன் படம் மாதிரி தான் எனக்கு இருந்தது. விஜய் ஆண்டனி வந்து ஒரு மாஸ் படம் ஒன்று எடுத்திருக்காரு. சூப்பர் எடிஷன் 25th ஃபிலிமுக்கு. அருண் பிரபு மாதிரி ஒரு டேரக்டருக்கு. நல்ல படம். எல்லோரும் இல்லை ஒரு நல்ல நான் அதான் சொல்கிறேன், எனக்கு மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லாமல் இது வந்து பாலிட்டிக்கலாகவே ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றது. அருண் மாதிரி ஒரு ஆள்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. நம்ம எல்லாத்தையுமே படிக்க முடியாது. சில விஷயம் உலகத்தில் இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் இது பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் அழகாக விஷுவலாக காட்டும் போது நம்ம வந்துட்டு பெட்டராக போய் சேருவோம் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். 25 தானே அது? ஓ, எலெக்ஷனுக்காக சொல்கிறீங்களா? அவ்வளோ அரசியல்லாம் வந்துட்டு நம்ம பேசலாமான்றது தெரியல, பட் பேசணும். 26 இல்லை ப்ரோ. இது வந்துட்டு ரொம்ப காலமாக நடக்கிற அரசியல். நம்ம வருங்காலத்துக்கும் நிறைய இருக்குது. இது மாதிரி நிறைய அரசியலை பற்றி நிறைய படங்கள் வரணும். எல்லாருமே நம்ம வாழ்கிற உலகம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆர்ட் ஃபார்மாக இருக்குது. நம்ம சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது ஆர்ட். அது அருண் பிரபு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நாங்களும் ஃபியூச்சரில் இன்னும் நல்லா பண்ணுவோம். என் சீனியர்ஸ்ன்றதுனால நான் அவரோட 2 படம் ஏற்கனவே நடிச்சிருக்கேன்றதுனால கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் பண்ணுறாரு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? அரசியல் பற்றி நிறைய பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்கன்னா? இல்லை, அரசியல் பற்றி நிறைய விஷயம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அது சொசைட்டியோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக காமிக்கிறாங்க. நமக்கு நிறைய விஷயம் புரியுதில்ல. இப்போ ஒரு மாதிரி நம்ம நிறைய விஷயம் இக்னோராக போய்டுவோம் ப்ரோ. நம்ம வந்து நிறைய விஷயம் யோசிக்கவே மாட்டோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கே தவிர்த்து அவர் சொல்கிறதுல சிந்திக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன் ஒரு டைலாக் ஒன்று வருது. ஸோ நல்லா யோசிக்கணும். மேன் இஸ் ரேஷனல் அனிமல்னு சொல்லுவாங்க. மனுஷன்னா யோசிச்சா தான் மனுஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு படமாக இருக்குது. நம்மளை ஒரு மனிதராக இன்னும் ஹியூமனாக ஆக்கிறதுக்கான ஒரு படமாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் தான் படத்தில் நடிச்சிருக்கேன். நானே சொன்னால் அது நான் என் படம்ன்றது தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜமாவே படம் வந்து ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விறுவிறுன்னு போச்சு. கண் தரம் தான் நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அந்த பயங்கர ஸ்பீடில் போகுது படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நான் இன்னும் ஒரு 2-3 வாட்டி போய் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு ஏதாவது புதுசாக இன்னும் புதுசாக கேட்கும், புதுசாக ஏதாவது புரிஞ்சுப்பேன்னு தோணுது. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம். ஃபேமிலியாக மொத்தமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வீக்கெண்டில். ஸோ யோசிக்காதீங்க, தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணுங்கள், போய் பாருங்கள், கும்பலாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. நிறையா கான்வர்சேஷன்ஸை தூண்டக்கூடிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு எல்லாருமே போய் வெளில பேசுவாங்க இதை பற்றி. ஸோ எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்கு அவர் கூட ரொம்ப சின்ன போர்ஷன் தான் இருந்தது. ஆனால் அதான் அவர் படப்படப்படன்னு வந்துட்டு போயிடுவார். அப்படி ஷூட் எக்ஸ்பீரியன்ஸுமே அப்படி தான் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப மொத்தமாக ஓவராலாகவே இந்த ப்ரொடக்ஷனில் இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஐம் வெரி இது வந்து பயங்கர பப்ளிக் வந்து ரொம்ப இதில் சில காம்ப்ளிகேட்டடான டேர்ம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பப்ளிக்கு பார்த்தாலே வந்து ரியல் லைஃப்பில் புரிகிற மாதிரி அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம பார்த்த விஷயம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம். ஸோ பார்த்தாலே புரிஞ்சிடும் பப்ளிக் என்ன நடக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி கன்வே ஆகும் தான் தோணும். உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் எந்த மாதிரி? என் கேரக்டர் நீங்கள் படத்தை பார்த்து நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you. I enjoyed it. I enjoyed both the background music and the songs. Vijay Antony sir கேட்கவே வேணாம், பின்னிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு இன்னும் மேலும் மேலும் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி இன்னும் நிறைய புது டைரக்டர்ஸ் அண்ட் புது ஆக்டர்ஸை வந்து கொண்டு வரணும்னு நான் ரொம்ப விஷ் பண்ணுறேன். அவர் இந்த மாதிரி பண்ணனால தான் எங்களை மாதிரி நிறைய புது பீப்புளுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு படத்தில் அவருக்கு ஒரு படம், ஆனால் எங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அவர் இன்னும் நிறைய அந்த மாதிரி மேலும் மேலும் பண்ணும். எல்லாருக்குமே சக்ஸஸ்க்கு நான் விஷ் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு சீனும் ஒரு டைலாகும் செம மாசாக இருக்குது. அவருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு, தேவையான இடத்துல எல்லாமே தேவையானது மாதிரி இருக்குது. எதுவுமே ஓவராக எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் சீக்கிரமாக போச்சு, போகிறது தெரியாமல். செகண்ட் ஹாஃப் தாராளமாக பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு. இது அவரோட மற்ற மூவி மாதிரி இது இருக்காது. இதில் அவரோட ஒரு கெத்து ஃபுல்லாக காமிச்சு செம மாசாக இருக்குது. அவரோட ரியல் ஃபேஸ் மாதிரி இருக்குது. அவரோட வைபுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருக்குதுன்னு சொல்லலாம். தெரிஞ்சு எந்த கட்சியை அப்படியே கிடையாது. இது நம்ம இப்போ நடக்கிறத நம்ம தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம். அதை நம்ம தட்டி கேட்கணுன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட விஷயம்லாம் தட்டி கேட்கணும்னு நினைக்கிறேன்? இப்போது நம்ம நிறையா டேக்ஸ் பே பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இப்போ வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மெட்ரோ எல்லாமே இன்னும் நல்லா சிறப்பாக நடக்கலான்றதை சொல்கிறாங்க. அவ்வளோதான். மைனஸ்ன்றது எதுவுமே இல்லை. அருண் பிரபு சார் சூப்பராக எடுத்திருக்காரு. டைரக்டர் எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பக்காவாக இருக்குது. தேவையானதுக்கு மீறி எதுவுமே இல்லை.
எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்டாக சாங்கு ஜில் 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 2 பாட்டு தான் மாறுதோ ஜில் 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 அது ரெண்டுமே ஒன்று மெலோடியஸாக ஒன்று சூப்பர் வைபாக இருக்குது. அந்த 2 பாட்டுமே கேட்கலாம். காமெடி செல்முருகன் பண்ணிருக்காரு. எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. சோஷியல் மெசேஜோட அதை போர் அடிக்காமல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வணக்கம், நான் கவிஞர் இந்துமதி பக்கரசாமி. இந்த படத்தில் நானும் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். இந்த படத்தை இயக்குனர் அருண் சார் அவர்களாக இருக்கட்டும், இந்த படத்தின் கதாநாயகன் திரு விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், 2 பேருமே ஒரு சாதாரண மக்களின் பிரதிபலிப்பாக தோன்றுறாங்க. அருண் சாருக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற தாக்கத்தின் அடிப்படையில் தான் ஏதோ ஒரு தாக்கம், ஒரு நல்ல சிந்தனையின் அடிப்படையில் தான் நல்ல நல்ல கருத்துக்களை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. விஜய் ஆண்டனி சார் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாதாரண மக்களோட மக்களாக பழகக்கூடிய ஒரு மனிதன் அவரே அவருடைய 25வது திரைப்படத்தில் வந்து இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாதிரியான கருத்துக்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. நம்மளுடைய படம் சொல்கிற மாதிரி இருக்குது. திரைப்படத்தை வந்து எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கருத்துகள் உள்ள படத்தை வந்து தொடர்ந்து பார்க்கும்போது தான் இப்படிப்பட்ட படங்களை எடுக்கணுன்றது மற்றவங்களுக்கும் அது தோணும். அதனால் நம்மளோட படத்தை பார்க்குறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். விஜயாண்டி சார் ஆக்டிங் எப்படி இருக்குது? எதை கேரக்டர்? விஜயாண்டி சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாதாரணமாக எளிமையாக இருந்த இடத்துல இருந்து எப்படியெல்லாம் சில புரட்சிகளை நம்ம உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத விஜயாண்டி சார் ஏற்று நடிச்சிருக்காரு. சந்திரசேகர் சார் மூலமாக நல்ல கருத்துக்கள், பெரியாரிசம், எனக்கு பெரியாரிசம் ரொம்ப பிடிக்கும், கம்யூனிசம்லாம் ரொம்ப பிடிக்கும். பெரியாரோட கருத்துக்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் பெரியாரின் பேரப்பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கூட அவரோட கருத்துக்களுக்கான எவ்வளோ ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. தமிழ்நாட்டில் அவர் பெரியார் பிறந்தார். அவரோட சிந்தனைகள் வந்து திருக்குறள் மூலமாகவும் இப்போ நம்ம இங்கே என்னென்ன நடக்குதோ நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம நேரில் பார்ப்போம். லஞ்சம் வாங்குறாங்க, அது பண்ணுறாங்க. இப்போ நம்மளால் அதை போய் தட்டி கேட்க முடியாது. அது நம்ம படத்தில் பார்க்கும்போது நம்மளே அந்த இடத்துல நின்று ஒரு ஃபீல் வருது. நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்போல்லாம் தட்டி கேட்போமோ அந்த மாதிரிலாம் தட்டி கேட்டிருக்காது. கரெக்டு தான். இப்போ நம்ம பேங்க் ஏடிஎம்க்கு போயிட்டு வேறு அதர் ஏடிஎம்மில் போய்ட்டு நம்ம ஏடிஎம் கார்டில் பணம் எடுத்தோன்னா 10 ரூபா 20 ரூபா பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது வரும். அதெல்லாம் வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அதுதான். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு 100 ரூபாய் இருந்த எண்ணெய் பாக்கெட்டு இப்போ 180 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஒரு பொருள் வாங்கினாலும் அதுக்கெலாம் டேக்ஸ் கட்டணும். ஒரு கிராம் நகையே 10,000 ரூபாய் கிட்ட போயிருக்கு. எல்லாம் அரசியல் சம்மந்தப்பட்டது தான் இந்த படத்தோட இது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மாற்றங்கள் இருந்தால் நல்லது தானே. மாற்றம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. எல்லாம் ஒரே மாதிரி போய்கிட்டு கிடக்குது. ஒரு புதிய மாற்றமாக தான் நல்லாயிருக்கும். அதை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக 2026 அது சொல்ல முடியாதுல்ல. நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆனால் படம் சூப்பராக இருக்குது. 2026 ஏற்ற மாதிரி ஒரு படமாக இருக்கும். எலெக்ஷன் வரதுக்கு இந்த படத்தை கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. 2026க்கான படம் மாதிரி தான் சொல்லுவாங்க. படம் மற்றபடி விஜயாண்டி சூப்பராக பண்ணிங்க. ஐயோ, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரது ஒரு படமும் நான் நல்லா ரசித்து பார்ப்பேன். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம் இந்த படம்.